ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். புதையில காலம் தெரிஞ்சதுமே ஊர் மக்கள் எல்லாருமே சாம்பிராணியை பார்த்து கேவலமாக பேச ஆரம்பிச்சிடறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் சொல்கிறாரு, இப்படி தான் இவங்க அம்மா கோயில் நகையை திருடி ஏமாத்துனாங்க. இப்போ என்னன்னா இவங்க கோயிலில் இருக்கிற புதையிலே திருடி ஊர் மக்கள் எல்லாத்தையுமே ஏமாற்ற பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சிவனாண்டி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க ஐயா, இப்போ நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு. இவங்க அந்த புதையில பார்த்து ஆசைப்பட்டு தான் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்க. இந்த புதையில மட்டும் இவங்க ஒப்படைக்கலனா அப்புறம் இவங்களுக்கு சரியான தண்டனையை நீங்க தான் வழங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட பஞ்சாயத்து தலைவர் சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, நீங்க இந்த புதையில எடுத்தீங்களா எடுக்கலையான்னு எங்களுக்கு தெரியல. ஆனா நாங்க சொன்ன நேரத்துல இந்த புதையில மட்டும் நீங்க கொண்டு வந்து சேர்க்கலனா உங்களை இந்த பஞ்சாயத்து பதவியிலேருந்து நாங்கள் தூக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாம்பிராணி ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் எல்லாருக்கிட்டையுமே நான் ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். எங்கள் அம்மா வந்து கோயில் நகை திருடலை, ஆனால் அதை நிரூபிக்கிறதுக்காக அவங்க தன்னோட உயிரே விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா மேலே விழுந்த பழி இப்போ என் மேலே விழுந்திருக்கு. கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி என்ன சதி நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சி நிரூபிக்க தான் போகிறேன். அப்படி நிரூபிக்கலைன்னா இங்கேயே நான் என்னோட உயிரை விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சாம்பிராணி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ தான் ராஜராஜன் வந்து சாம்பிராணி மூஞ்சி பார்த்து கேட்குறாங்க, என்ன ஈஸ்வரி உன் முகமெல்லாம் வாடி போயிருக்கு, என்ன எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி ராஜராஜன் கிட்ட சொல்லி அழுகிறாங்க, எங்கள் அம்மா மேலே என்ன பழி விழுந்துச்சோ அதே பழி இப்போ என் மேலே விழுந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. யாரோ திட்டம் போட்டு அந்த புதையில நம்ம வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சந்திரா வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, வேற யாரு, இந்த டிரைவர் பையன் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கணும். ஏன்னா அவன் ஆரம்பத்திலே சொன்னால, அத்தை இந்த புதையிலெல்லாம் வீட்டில் வைக்காதீங்க, பெரிய பிரச்சனை ஆகிடும் சொல்லிட்டு நீ அவன் பேச்சு கேட்காம இந்த புதையில வீட்டில் வச்ச. அதனால தான் உனக்கு சரியான பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த நகையை ஒழிச்சு வச்சுக்கிட்டு உன்னை எப்படி அவமானப்படுத்திட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ரேவதிக்கு செம்மக்கமும் வருது. சித்தி கொஞ்சமாவது வாயை மூடிட்டு அமைதியா இருங்க. எப்போ பாரு என்ன நடந்தாலும் என் புருஷனை தான் நீங்க குறை சொல்வீங்களா? இவ்வளோ நாளாக அம்மாவுக்கு நடந்த பிரச்சனையிலிருந்து இவர் தான் காப்பாத்திருக்காரு. கண்டிப்பா இப்போ எங்க அம்மா மேல விழுந்த பழியில இருந்தும் என்னோட புருஷன் தான் காப்பாற்ற போறாரு. அதையும் நீங்க நின்று வேடிக்கை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டுட்டு சந்திரா வந்து ரேவதி கிட்ட சொல்றாங்க, ரேவதி நீ என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நான் உண்மையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த டிரைவர் பையனை இந்த வீட்டில் விட்டதே தப்பு. அவனால தான் இப்போ குடும்பம் எல்லா பிரச்சனையுமே சந்திச்சுட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கார்த்தி வந்து சாம்பிராணி கிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்க, வீட்டில் தான் நம்ம சிசிடிவி கேமரா வச்சிருக்கோம்ல, அதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி வந்து சிசிடிவி கேமராவை செக் பண்றாங்க. அங்கே பார்த்தா அங்கே ரெக்கார்டட் எதுவுமே சேவ் ஆகலை. ஏன்னா கேமரா வந்து ஆஃப் ஆயிருக்கா, அதனால எந்த ஒரு ரெக்கார்டுமே அதில் காட்டலை. அப்போ தான் கார்த்தி வந்து யோசிக்கிறாரு, அது எப்படி கரெக்டாக அந்த நேரத்தில் தான் அந்த புதையில இவங்களாம் திருடி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து முடிவு பண்ணிடுறாரு. எனக்கு என்னமோ நம்ம கார்த்தி வந்து சீக்கிரட்டாக ஏதாவது ஒரு கேமரா வச்சிருக்கணும். அது மூலமாக கண்டிப்பாக சந்திராவை கையும் காலுமா பிடிச்சிருவாருன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இதை விட்டால் வேற ஆப்ஷனே கிடையாது. சந்திரா வந்து ரொம்ப பிளான் பண்ணி தான் இந்த நகையெல்லாம் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சீன் நிறைய தடவை வந்துடுச்சு. அதனால கண்டிப்பாக ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்ப வெறுப்பில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வாட்டி நம்ம கார்த்தி வந்து சந்திராவுக்கே தெரியாமல் வச்ச கேமரா மூலமாக சந்திரா மாட்டுற மாதிரி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாளாக சந்திரா கண்ணாம்பூச்சி ஆட்டம் தான் ஆடிட்டு இருந்தாங்க. எவ்வளோ தப்பு செஞ்சாலும் சாம்பிராணி கிட்ட மாட்டாமல் தப்பிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த தடவை கையும் கழுவுமா நம்ம கார்த்தி வந்து சந்திராவை பஞ்சாயத்து முன்னாடி நிற்க வைக்க தான் போகிறாங்க. புதையில திருடினது வேற யாரும் இல்லை, இந்த சந்திரா, சிவனாண்டி, முத்துவேல் 3 பேரும் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்க தான் போகிறாங்க. இவ்வளோ நாளாக சாம்பிராணி வந்து தன்னோட தங்கச்சி நல்லவ, தனக்கு துரோகம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவை ரொம்பவே நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் இவ்வளோ நாளாக வீட்டில் நடந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் இந்த சந்திரா தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி வந்து ஒரே வீடியோவில் நிரூபிக்க தான் போகிறாங்க. நம்ம சாம்பிராணி ரொம்பவே மனசொடைஞ்சு போயிட்டு சிவகாமி அம்மா ஃபோட்டோ முன்னாடி நின்று அழுகிறாங்க. அம்மா, நீ அன்னைக்கு கோயில் நகையை திருடினதா சொல்லி உன் மேலே பழிய போட்டு உன்னோட உயிரே எடுத்துட்டாங்க. இப்போ அதே பழி என் மேலே விழுந்திருக்கு. நான் உன்கிட்ட இதை ஒப்படைக்கிறேன். என் மேலே எந்த ஒரு பழியும் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாமே நிரூபணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி சிவகாமி அம்மா ஃபோட்டோ முன்னாடி நின்று அழுதுகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த கார்த்தி வந்து கண்டிப்பாக இதுலேருந்து அத்தையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இந்த சைடு நம்ம சந்திரா வந்து சாமுண்டீஸ்வரியை பார்க்க வராங்க. அக்கா, நான் இப்பயும் சொல்கிறேன், அந்த டிரைவர் பையனை நம்பாத. எனக்கு என்னமோ அவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. அவன் தான் இதுக்கு முக்கிய காரணமாக இருப்பானோன்னு கூட எனக்கு தோணுது. அவன் 1000 கோடி சொத்து வச்சுருக்கான், அது வச்சிருக்கான், அதெல்லாம் இப்போ விஷயம் இல்லை. அவன் என்ன தான் சொத்து வச்சிருந்தாலும் அவன் இந்த புதையலுக்கு ஆசைப்படாதானாவே இருந்துட்டு போகிறான். உன்னைய பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் அவன் வந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து சாமுண்டீஸ்வரி கோபத்தை தூண்டி வீட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அப்போ தான் நம்ம ரேவதி வந்து சந்திரா சாமுண்டீஸ்வரி கிட்ட பேசுகிறத பார்க்குறாங்க. அப்போ ரேவதி கார்த்தி கிட்ட பேசுகிறாங்க, கார்த்தி அம்மாவை எப்படியாவது இதுலேருந்து வெளியில் கொண்டு வரணும், அம்மாவை இப்படி பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி வந்து கார்த்தி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த சைடு கார்த்தி வந்து ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே
இங்கே பார் ரேவதி, இந்த புதையலை திருடினவங்க ரொம்ப பக்காவாக பிளான் போட்டு தான் திருடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க திருட வர நேரம் பார்த்து இந்த சிசிடிவி கேமராவெல்லாம் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் இருக்கிற ஒரு ஆளால் மட்டும்தான் இந்த சிசிடிவி கேமராவை ஆஃப் பண்ண முடியும். இந்த வீட்டில் வேறு யாருமே இந்த வேலையை பண்ண போகிறது கிடையாது, சந்திராவை தவிர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கிட்ட கார்த்தி சொல்லிக்கிட்டு இருக்க. இதை கேட்ட ரேவதி சொல்கிறாங்க, எனக்கு அப்போவே சந்தேகம் தான் கார்த்தி, கண்டிப்பாக சித்தியை தவிர இந்த மாதிரி வேலையெல்லாம் யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டே இப்படி அம்மாவுக்கு எப்படி தான் துரோகம் பண்ண அவங்களுக்கும் மனசு வருதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி சொல்ல. இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, கன்ஃபார்மாக ரேவதி, உங்கள் சித்தி தான் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தெரியாமல் நான் சீக்ரெட்டாக ஒரு கேமரா வச்சுருக்கேன், அது மூலமாக அவங்களோட சுயரூபம் கண்டிப்பாக வெளியில் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி ரேவதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் மயில், ரோகிணி, ராஜராஜன் எல்லாருமே வந்து கார்த்தி கிட்ட கேட்குறாங்க, என்னப்பா கார்த்தி, இதுக்கு என்னதான்ப்பா வலி, ஈஸ்வரி இப்படி உடஞ்சி போய் நான் பார்த்ததே இல்லைப்பா, அவன் மேலே இப்படி ஒரு பழிய தூக்கி போட்டாங்களே, எல்லாம் நல்லா இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க. இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மாமா, என்னதான் இருந்தாலும் அத்தை கிட்ட தான் இந்த பொறுப்பை ஒப்படைச்சாங்க, அதனால ஊர் மக்கள் பஞ்சாயத்து தலைவரை குறை சொல்லி ஒரு பிரயோஜனமே கிடையாது, அவங்க கேட்குறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குதான், அத்தை தான் எல்லாருக்கிட்டையும் பதில் சொல்லி ஆகணும். நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேனே, இந்த வீட்டிலே எதிரிங்களை வச்சுட்டு எப்படியும் அவங்க புதையில இந்த வீட்டுக்குள்ளே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி சொல்ல. இது கேட்ட ராஜராஜன் சொல்கிறாங்க, எது எப்படியோப்பா, ஈஸ்வரியை எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி கிட்ட சொல்ல. நம்ம கார்த்தி வந்து மயில் கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் மயில், இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம சீக்ரெட் கேமராவில் வச்சுருக்கோம்ல, அதில் இருக்கிற ரெக்கார்டெல்லாம் பார்த்தாலே போதும், இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்றது கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரியோட அத்தை மனசு என்ன ஆகும் தான் எனக்கு தெரியல, கூட இருக்கிற தங்கச்சி தனக்கு துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க அந்த நிமிஷமே உடஞ்சு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி சொல்ல. இதை கேட்ட ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாரு கார்த்தி, எப்படா இப்படி ஒரு சந்தர்ப்பம் வரும், சித்தியை கையும் காலுமா மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்ட இந்த சித்தியை சும்மாவே விடக்கூடாது, கண்டிப்பாக எல்லார் முன்னாடி அவங்கள அசிங்கப்படுத்தி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, சரி ரேவதி, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் சந்திராவோட சுயரூபம் தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் அம்மாவோட நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு ராஜராஜன் சொல்கிறாங்க, பரவாயில்ல மாப்பிள்ள, என்ன நடந்தாலும் சரி, ஈஸ்வரிக்கு இப்போயாவது சந்திராவோட உண்மையான முகம் தெரிஞ்சே ஆகணும், அப்போ தான் ஈஸ்வரி வந்து உண்மை என்னங்கிறத புரிஞ்சுப்பா. இவ்வளோ நாளாக அந்த சந்திரா தூண்டி விட்டு தான் ஈஸ்வரி வந்து உண்மையில ரொம்ப கோவத்தில் இருக்கா, இதுக்கப்புறமும் நம்ம சும்மா இருக்கக்கூடாது, கண்டிப்பாக சந்திராவுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ராஜராஜன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம சந்திரா வந்து கேட்டுட்டு இருக்காங்க, என்னது இதுங்க எல்லாமே கூட்டணி போட்டு பேசிக்கிட்டு இருக்குங்க, ஒன்றும் புரியலையே. ஆமாம், நம்ம எதுக்காக பயப்படணும், நம்ம தான் சிசிடிவி கேமராவை ஆஃப் பண்ணி தானே இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருக்கோம், அதனால நம்ம மாட்டுறதுக்கு சான்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி சந்திரா ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்க. இந்த சைடு சந்திரா தலையில் இடி விழுகிற மாதிரி நம்ம கார்த்தி வந்து சூப்பராக எல்லா ரெக்கார்டையுமே எடுத்துகிட்டு வந்து பஞ்சாயத்தில் காட்ட தான் போகிறாங்க. இதுக்கு பின்னாடி சந்திரா, சிவனாண்டி, முத்துவேல் 3 பேரும் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிரூபித்து இவங்க 3 பேர்த்தையுமே ஜெயிலுக்கு தள்ள தான் போகிறாங்க. அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.